ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ். இங்கிலீஷ் பயமா எனக்கா நெவர். இன்னைக்கு இந்த சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, அவன் அசைவம் சாப்பிடவே மாட்டான், அவள் முதல் காதலை மறக்கவே மாட்டாள், நான் அவனிடம் பேசவே மாட்டேன், நீ விவாதம் பண்ணவே மாட்டாய். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா பாருங்க, நெகட்டிவா இருக்கு. ஓகேயா, எதிர்மறையான வாக்கியங்கள் தான். அந்த எதிர்மறை வாக்கியங்கள்லயும் எப்படி இருக்கு, அது எதிர்காலத்தை குறிப்பிடுது. மாட்டான், மாட்டாள், மாட்டேன், மாட்டாய் அப்படிங்கறதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஆனா அதுலயும் கூட வே, சாப்பிடுவே அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து அழுத்தமா சொல்றோம் இல்லையா. சோ மறக்கவே, அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து முடியவே முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், பதிவு பண்ணி இருக்கிறோம். சோ பேசவே, பண்ணவே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த சென்டென்ஸ்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி சென்டென்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நெவர் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாமா. இது ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம சென்டென்ஸ் என்ன பண்ண போறோம், ஃபார்ம் பண்ண போறோம் நெவர் வச்சு. ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அவன் அசைவம் சாப்பிடவே மாட்டான். சோ அவனுக்கு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், ஹி அப்படிங்கிற வேர்டு. சோ அசைவம் அப்படிங்கிறதுக்கு நான்வெஜ். என்னது, நான்வெஜ் இல்லையா. சரி, யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு சோ ஈட் அப்படிங்கிற வேர்போட வில் நாட் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வில் நாட் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வில் நாட்டுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் சொல்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. எப்படி, முதல்ல ஹீ போட்டுக்கோங்க, ஹீ வில் போட்டுக்கோங்க, வில் மாட்டான் அப்படிங்கும் போது நாட் போடுறீங்க இல்லையா, இந்த நாட்டுக்கு பதிலாக நெவர் போட்டுக்கோங்க. ஹீ வில் நெவர் ஈட் போட்டுக்கோங்க, நான்வெஜ் போட்டுக்கோங்க. இப்ப சென்டென்ஸ் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா. அவன் அசைவம் சாப்பிடவே மாட்டான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நாட்டுக்கு பதிலா நெவர் போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறீங்க. he will never eat non-veg. அவன் சாப்பிடவே சாப்பிட மாட்டான், அது இம்பாசிபிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. he will never eat non-veg. he will not eat அப்படின்னு சொன்னாலும் அவன் சாப்பிட மாட்டான் தான். ஆனா இந்த நெவர் வந்து நாட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற ஒரு வேர்டு. ஓகேயா, he will never eat non-veg அப்படின்னா அவன் ஒருபோதும் சாப்பிடவே சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, சோ அவன் அசைவம் சாப்பிட மாட்டான் எப்படி சொல்ல போறீங்க, he will never eat non-veg. நாட் தேவையில்லை, நெவர் யூஸ் பண்ணிக்கலாம், he will never eat non-veg. Okay, shall we move to the next sentence? முதல் காதலை மறக்கவே மாட்டாள். சோ ரொம்ப இம்பாக்ட் கொடுத்த ஒரு விஷயம்னா அது ஃபர்ஸ்ட் லவ். சோ அந்த விஷயத்த அவன் மறக்க மாட்டா. மறக்க மாட்டான்னு சொல்றது வேற, மறக்கவே மாட்டாள் சொல்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எப்படி வரும், அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீனும் உங்களுக்கு தெரியும். சோ முதல் காதல் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம், மறக்கிறது அப்படிங்கிறதுக்கான வேர்ப் என்ன, forget. forget இல்லையா. சோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், மாட்டாள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்றதுனால நாட் சேர்த்து என்ன சொல்லுவோம், she will not forget அப்படின்னு சொல்லுவோமா, she will not forget அப்படின்னு சொல்லுவோமா. ஆனா இந்த நாட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், நெவர் போட போறோம். சரியா. சோ சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் பார்க்கலாமா. she போட்டுக்கிட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, will போட போறோம். she will நாட்டுக்கு பதிலா நெவர் போட போறீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, அவளால மறக்கவே மறக்க முடியாது, அவ மறக்க மாட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமா சொல்றோம். she will never forget. she will. so future tense வரும்போது இந்த v1 verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேயா, verb 1 தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், போடணும். forget, she will never forget first love. என்ன அர்த்தம், she will never forget first love. அவள் முதல் காதலை மறக்கவே மாட்டாள். அதோட டிரான்ஸ்லேஷன் என்ன, she will never forget first love. இதுல அவளுடைய அப்படின்னு சேர்க்கிறதா இருந்தா her போட்டுக்கோங்க. she will never forget her first love அப்படிங்கறத சேர்த்தாலும் ஓகேனா, மறக்கவே மறக்க முடியாது. ஓகே, சென்டென்ஸ்ல எப்படி வரும், she will not forget அப்படின்னாலும் மறக்க மாட்டா அப்படிங்கறத கொஞ்சம் கேஷுவலா சொல்றோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னா she will never forget, ஒருபோதும் மறக்க மாட்டா. ஓகே, she will never forget her first love.
Okay, got it? Shall we move to the next sentence? நான் அவனுடன் பேசவே மாட்டேன். இது எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், யூஸ்வலா இது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்ஸ். எப்படி தெரியுமா, யாரு கூட சண்டை போட்டாலும் நம்ம சொல்லுவோம்ல, நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், எப்பவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. அந்த சென்டென்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா. நான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க, ஐ அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அவனுடன், இதுல உடன் பிளஸ் அவன் இருக்கு. உடன் அப்படிங்கிற வேர்டு இருக்கா, உடன் பிளஸ் அவன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம், வித் ஹிம், அவனுடன். ஓகேயா, வித் ஹிம். ஸோ பேசுறதுக்கு என்ன, டாக் போட்டுக்கலாம். ஓகேயா, டாக். ஓகே, டாக் போட்டுக்கலாமா. அப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு, மாட்டேன் அப்படிங்கும் போது வில் நாட் போடுவோமா, மாட்டேன், ஐ வில் நாட் அப்படின்னு போடுவோமா. இந்த நாட்டுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போறோம், நெவர் ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ இப்போ எப்படி சென்டென்ஸ் மாறும், ஐ வில் நாட் போட்டுக்குங்க, ஐ வில் நாட். அடுத்து என்ன போடுவோம், வெர்பு தானே போடுவோம், நாட் போடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன், நெவர் போட்டுக்கோங்க. ஐ வில் நெவர். ஓகே, ஐ வில் நெவர் டாக் வித் ஹிம், அவனோடு பேசவே மாட்டேன். ஓகே, புரியுதா, ஐ வில் நெவர் டாக் வித் ஹிம். ஓகே, ஐ வில் நெவர் டாக் டு ஹிம் ஆர் ஐ வில் நெவர் டாக் வித் ஹிம். ஓகே, புரியுதா, நான் அவனுடன் பேசவே மாட்டேன். ஐ வில் நெவர், ஐ வில் நாட் அப்படின்னு நீங்க சொன்னாலும் பேச மாட்டேன் அப்படிங்கறத கேஷுவலா சொல்றீங்க. பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ வில் நெவர் டாக் வித் ஹிம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஓகே, shall we move to the next sentence? நீ விவாதம் பண்ணவே மாட்டாய். ஸோ நீ அப்படிங்கிறதுக்கு நம்ம நெவர் வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். நீக்கு வந்து யூ. விவாதம் பண்றது அப்படிங்கிறதுக்கான இது வந்து வெர்பு. விவாதம் பண்றது அப்படிங்கிற ஒரு வினைச்சொல். இதுக்கு என்னது, வெர்புக்கு ஆர்கியூ. ஆர்கியூ பண்றது அப்படிங்கிறது விவாதம் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ மாட்டாய் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், வில் நாட்டுக்கு பதிலா நெவர் போட போறோம், அவ்வளவுதான். நீ அவன் வந்து நம்ம சொல்லும் போது இப்படி சொல்லலாம், பண்ண மாட்டாய். ஓகே, ஒருபோதும் பண்ண மாட்டாய், பண்ணவே மாட்டாய். இந்த மாதிரி சென்டென்ஸ்ல எல்லாம் இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணோம். யூ போட்டுக்கோங்க, யூ வில் நெவர் ஆர்கியூ அப்படின்னா, ஆர்கியூ அப்படின்னா, யூ வில் நெவர் ஆர்கியூ அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, நீ விவாதம் பண்ணவே மாட்டாய். ஓகே, யூ வில் நெவர் ஆர்கியூ. ஓகே, shall we move to the next sentence? நம்ம அடிக்கடி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்ஸ், நான் அப்படிலாம் நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் அப்படி நடந்து கொள்ளவே மாட்டேன். நடந்து கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம், நான் அப்படிங்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணுவீங்களா. ஓகேயா, அப்படி எப்படியே இருக்கட்டும். சோ நடந்து கொள்றது அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் பிஹேவ். பிஹேவ். மாட்டேன் அப்படிங்கிறது சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு, வில் நாட் அப்படிதானே. வில் நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், வில் நெவர் போட போறோம். ஏன்னா வே அப்படின்னு ஸ்ட்ராங்கா சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, வில் நெவர். அப்படி அப்படிங்கிறதுக்கு லைக் தட் போட்டுக்கோங்க. அப்படி இப்படி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி சொல்லலாம், இப்ப சொன்ன நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன், ஓகே அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம், ஐ வில் நெவர் பிஹேவ் லைக் தட். அந்த மாதிரி அப்படி அதெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஓகே, ஐ வில் நெவர் பிஹேவ் லைக் தட் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, நான் அப்படி நடந்து கொள்ளவே மாட்டேன். ஐ வில் நெவர் பிஹேவ் லைக் தட். ஓகே, புரியுதா. shall we move to the next sentence? அங்கே போகவே மாட்டாள். ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் நம்ம எது பண்ணுவோம், ஒரு முடிவுக்கு வருவோம், அங்க போக மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்போம்ல. சோ அதே தான் இங்கே, அவள் அங்கே போகவே மாட்டாள். சோ இதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன, அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ, அங்கே அப்படிங்கிறதுக்கு தேர். ஓகேயா, போகிறதுக்கு கோ தானே, அந்த வெர்பு வந்து என்னது, கோ. போகவே போக மாட்டாள் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணதுனால வில் நெவர் இல்லையா. அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும், சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுங்க.
she போட்டுக்கோங்க, she will போட்டுக்கோங்க, never போட்டுக்கோங்க. she will never அப்படின்னா போகவே மாட்டாள் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக she will never go போட்டுக்கோங்க. கடைசியா அங்க போடணும். அங்கே அப்படிங்கிறது கடைசியா வரணும். there. இப்போ சென்டென்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்களா? she will never go there. she will never go there அப்படின்னா அவள் அங்கே போகவே மாட்டாள். she will never go there. okay, shall we move to the next sentence? ரொம்ப முக்கியமா என்ன அர்த்தம்? இந்த 2025 வருது. இந்த 2025ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நிறைய ரெசல்யூஷன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ணவே பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம் அப்படிதானே? ஓகேயா? அவன் 2025 மது அருந்தவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கான். ஓகேயா? அப்ப என்ன அர்த்தம்? சாரி, அதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? அவனுக்கு ஹி 2025 வருது, அதனால இன் அப்படின்னு போட்டுக்கலாம். மாட்டான், மது அருந்தவே மாட்டான், வில் நெவர் வரும். ஓகேயா? வில் நெவர் போட போறோம். சோ மது அருந்துதல், அருந்துறதுன்னா குடிக்கிறது அப்படிதானே? ட்ரிங்க். எது மதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூஸ்வலா எத்தனையோ இருந்தாலும் நம்ம என்ன சொல்வோம்? ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவன் குடிக்க மாட்டான் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா எப்படி சென்டென்ஸ் வரும்? அவன் 2025 மது அருந்தவே மாட்டான். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? he will never, ஓகே, he will never drink. சென்டென்ஸ் எப்படி வருது? he will never drink, எதை குடிக்க மாட்டான்? alcohol. he will never drink alcohol in 2025. வருஷமோ டேட்டோ தேதியோ கடைசிக்கு போயிடணும். ஓகேயா? he will never drink alcohol in 2025. he will never drink alcohol in 2025. அவன் 2025 மது அருந்தவே மாட்டான். அவன் ஒருபோதும் குடிக்க மாட்டான், குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு he will never drink alcohol in 2025. okay, shall we move to the next sentence? சென்டென்ஸ் என்னன்னு பாருங்க. அவள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாள். சிலரை திட்டும் போது நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில முன்னேற போற? முன்னேற மாட்ட. அவெல்லாம் எங்க முன்னேற போறா? முன்னேற மாட்டா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவோம் இல்லையா ஒருத்தங்களை திட்டும் போது? ஆக்சுவலி அப்படி திட்டினதுக்கு அப்புறம் அவங்க முன்னேறிடுவாங்க, நம்ம அப்படியேதான் இருப்போம். ஓகே, சரி, ஓகே. இப்போ சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அவள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாள். அவளுக்கு என்ன அர்த்தம்? சாரி, என்ன டிரான்ஸ்லேஷன்? ஷீ. வாழ்க்கையில் இல் அப்படின்னு வந்திருக்கா, அப்ப இன் போடுவோமா? வாழ்க்கைக்கு இங்கிலீஷ்ல என்ன? லைஃப். ஓகே, ஓகே. மாட்டாள் அப்படிங்கிறதுக்கு வேணும், வே மாட்டாள் அப்படிங்கிறதுக்கு வில் நெவர். முன்னேறதுக்கு ப்ராஸ்பர் போட்டுக்கலாமா? ப்ராஸ்பர் அப்படின்னா முன்னேறது, செழிப்படைது. அதுக்கெல்லாம் நம்ம அந்த ப்ராஸ்பர் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணும். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? she will never prosper in life. கடைசியில வாழ்க்கையில் கொண்டு போய் முடிக்கணும். ஓகேயா? she will never prosper in life. she will never prosper in life. அவள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாள். ஸோ நாட் போட்டீங்க அப்படின்னா முன்னேற மாட்டா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றீங்கன்னு அர்த்தம். அதே இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னா வெரி ஸ்ட்ராங். நெவர் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னா she will never prosper in life. அவளுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா in her lifeன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, she will never prosper in her life அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல she will never prosper in life, அவள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாள். shall we move to the next sentence? அவன் உன்னுடைய பணத்தை திரும்ப தரவே மாட்டான். இது அட்வைஸ் நம்ம நிறைய தடவை நிறைய பேருக்கு கொடுத்துருப்போம். பணத்தை கொடுக்காத, அவை திரும்ப தரவே மாட்டான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவோம் இல்லையா? இதுவும் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்ஸ் தான். எப்படி வரும் பாருங்க. அவன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் he. உன்னுடைய பணம் அப்படிங்கிறதுக்கு யுவர் மணி, உன்னுடைய பணம். ஓகே, யுவர் மணி. திரும்ப தர்றது அப்படிங்கிறதுக்கு ரீபே. திரும்ப செலுத்துறது,
திரும்ப தர்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வேர்டை நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ரீபே. ஓகே ஓகே. இப்ப சென்டென்ஸ் வந்து வே மாட்டான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வில் நெவர் போடுவோமா? இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாத்துடலாமா? பார்க்கலாமா? ஓகே. ஹீ வில் நெவர். வில்லுக்கு அடுத்து என்ன போடுவீங்க? நெவர் போடுவீங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீபே. ஹி வில் நெவர் ரீபே யுவர் மணி. உன்னுடைய பணத்தை அவன் ஒருபோதும் திரும்ப தரவே மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்படிங்கிற இடத்துல இந்த வேர்டை நீங்க, இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹி வில் நெவர் ரீபே யுவர் மணி. அவன் உன்னுடைய பணத்தை திரும்ப தரவே மாட்டான். ஹி வில் நெவர் ரீபே யுவர் மணி. ஓகே, காட் இட்? Shall we move to the next sentence? நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடவே மாட்டோம். ஓகேயா? நாங்க என்ன பண்ண மாட்டோம்? பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்ல போறீங்க ஃபியூச்சர்ல. ஓகேயா? ஸோ இதை எப்படி சொல்வீங்க? நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்கு பர்த்டேஸ். ஓகே, பர்த்டே. ஓகே, பர்த்டே, பிறந்த நாள். கொண்டாடவே அப்படின்னு கொண்டாடுறதுக்கான வேர்ப் என்ன? செலிப்ரேட் அப்படிங்கிற ஒரு வெர்பை யூஸ் பண்ணுவோம். செலிப்ரேட். வே மாட்டோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணதுனால வில் நெவர். எந்த பிறந்த நாள் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல, பொதுவா பிறந்த நாள் கொண்டாட மாட்டோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி வரும் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஓகே, வி போட்டுக்கோங்க. நாங்கள். வில் நெவர் போட்டுக்கோங்க. வில் நெவர். வி வில் நெவர் போட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன போடணும்? என்ன செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க? பர்த்டே. வி வில் நெவர் செலிப்ரேட் பர்த்டே. அடுத்து அவ்வளவுதான். we will never celebrate. சாரி, இந்த செலிப்ரேட் விட்டேன் பாத்தீங்களா? செலிப்ரேட். we will never celebrate birthday அப்படின்னு வரணும். we will never celebrate birthday. Okay, got it? Do you understand? Shall we move to the next sentence? சென்டென்ஸும் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்ஸ். யாராவது ஏதாவது ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க, நமக்கு கூட இருந்தே குழிய பறிச்சிட்டாங்கன்னா இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, ஓடிடு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அல்லது நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வரும்? நான்கு ஐ, உன்னை அப்படிங்கிறதுக்கு யூ. ஓகேயா? ஸோ மன்னிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஃபகீவ். ஃபகீவ் என்னது? ஃபகீவ். ஃபகீவ். வே மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு வில் நெவர். வில் நெவர். ஓகே, அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ will never. அடுத்த வெர்ப் என்ன? I will never forgive போட்டுக்கோங்க. forgive. எல்லாத்துலயுமே V1 வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் வெர்பு, ப்ரெசன்ட் வெர்பை தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும். ஓகே, I will never forgive you. I will never forgive you. ஓகே, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். I will never forgive you. Okay, got it? Shall we move to the next sentence? This is also very common sentence, most commonly used sentence. நான் உனக்காக காத்திருக்கவே மாட்டேன். நானுக்கு என்ன? ஐ. உனக்காக, ஆகேக்கு வந்து ஃபார் போடுவோமா? உனக்கு வந்து யூ. ஓகே, காத்திருக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெயிட். ஓகே, காத்திருத்தல் அப்படிங்கிறதுக்கான V1 ஃபார்ம் வெயிட். வே மாட்டேன் அப்படின்னா will never. will never. அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் பாருங்க. I will never. I will never அடுத்து அடுத்த வெர்ப் என்ன? வெயிட். I will never wait for you. உனக்காக. ஓகே, got it? I will never wait for you. நான் உனக்காக காத்திருக்கவே மாட்டேன். இதை சொல்லுவோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இனிமேல என்னால உனக்காண்டி காத்திருக்கவே மாட்டேன், போக போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் நெவர் வெயிட் ஃபார் யூ. ஓகே, காட் இட்? Shall we move to the next sentence? நான் என்னுடைய முதல் சம்பளத்தை மறக்கவே மாட்டேன். இதே மாதிரி சிமிலர் சென்டென்ஸை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் லவ், இது ஃபர்ஸ்ட் சேலரி. ஓகேயா? நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, என்னுடைய அப்படின்னா மை. ஃபர்ஸ்ட் முதல் சம்பளத்துக்கு வந்து என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்
ஃபர்ஸ்ட் salary. ஃபர்ஸ்ட் salary. மறக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மறக்கிறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் forget. V1 தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? forget. வே மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு will never. will never. அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க? ஐ. ஓகே, அடுத்து என்ன வரும்? will. அடுத்து என்ன வரும்? never. அடுத்து என்ன வரும்? forget. I will never forget. அடுத்து என்ன வரும்? my. அடுத்து ஃபர்ஸ்ட் salary. ஃபர்ஸ்ட் salary அப்படின்னா என் சம்பளத்தை நான் மறக்க மாட்டேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. I will never forget my first salary. நான் என்னுடைய முதல் சம்பளத்தை மறக்கவே மாட்டேன். Now this is a sentence for you all. You are going to make the sentence and this is a homework. Okay, this is a homework for you all. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் என்னுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியையை மறக்கவே மாட்டேன். இந்த 1ஆம் வகுப்பு ஆசிரியருக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர். இதுக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ கூட நான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர். மற்ற ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் யூ ஆர் கோயிங் டு டிரான்ஸ்லேட். நான் என்னுடைய 1ஆம் வகுப்பு ஆசிரியையை மறக்கவே மாட்டேன். You are going to form the sentence and in the comment section drop your comments, drop your answer. I will check your answer and I will give you mark. Okay, so நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றது I am so happy about it. ஸோ எதுக்கு இது அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா, நீங்க எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இவாலுவேஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் அ டாஸ்க். எவ்ரி டீச்சர் வில் டூ திஸ். ஓகே, எல்லா டீச்சர்ஸும் இதை தான் பண்ணுவோம் இல்லையா? ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? ஹோம்ஒர்க் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகே ஓகே, டுடேஸ் ஹோம்ஒர்க் அண்ட் தென் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் homework. Please submit. Okay, thank you. Bye. We will meet on some other lessons next time. Okay, bye.